நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். திமுக விசிக இடையே இன்று தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது திடீரென நடைபெறவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரன் விவரிக்க கேட்போம். பாஸ்கரன், வணக்கம். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையிலான அந்த தொகுதி பங்கீடு குறித்த அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறாமல் போனதற்கான காரணம் என்ன? அண்ணா அறிவாலயத்துல டி.ஆர். பாலு அவருக்கு தலைமையிலான குழு, திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு இன்று காலை மனிதநேய மக்கள் கட்சி, அதைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு தொகுதி பங்கீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம், பரிசீலனை செய்து அவர்கள் தெரிவிப்பதாக தெரிவித்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வருகை தந்து தொகுதி பங்கீடு குறித்து திமுக குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு எட்டப்படும் பட்சத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தருவார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து அந்த இறுதி முடிவு எட்டப்பட்டு கையெழுத்தாகும் என்றுதான் திமுக தரப்பிலிருந்தும் விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டிருந்தது. ஒரு 12:30 மணி அளவில் இந்த சந்திப்பெல்லாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக திமுக குழுவும் காத்திருந்தார்கள். அதே இடத்துல அசோக் நகர்ல உயர்மட்ட குழு கூட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெற்று வந்தது. இருந்த போதும் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர்கள் 3 தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். இதன் காரணமாக அந்த தகவல்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு, குறிப்பாக திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2 தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக நிலைப்பாடாக இருந்தது. அதே போல அவருடைய பானை சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக. இதன் காரணமாக இந்த தொகுதி பங்கீடு என்பது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகர்வுக்கு நோக்கி செல்லவில்லை. இதன் காரணமாக இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையில 3 தொகுதியில் ஏதாவது 2ஐ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நிலைப்பாட்டை திமுக தரப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தெரிவித்து விட்டது. ஆனால் 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் விசிக உறுதியாக இருப்பதன் காரணமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி இன்று நகரவில்லை. அந்த திடீர் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாமல் திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு 12:10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் எப்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீட்டு குழு எப்போது நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகவில்லை. காரணம் என்னவென்றால் 2 கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதன் காரணமாக இந்த முடிவு என்பது இருக்கிறது. 2 கட்சிகள்ல யார் விட்டுக் கொடுத்து போவார்கள், அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த 3 தொகுதிகள் என்பது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த கோரிக்கைகள் திமுக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும். அல்லது விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எடுத்தால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்டத்தின் நகர்வுக்கு நோக்கி செல்லும். ஆனால் திடீரென இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாமல் ரத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.